விடுமுறை தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் மெரினாவில் கூட்டம் அதிகமாக காணப்படும். இந்நிலையில் தொடர் விடுமுறை காரணமாக பல்வேறு சுற்றுலா பயணிகள் அங்கு வருகை தந்துள்ளனர். அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, பாதுகாப்பு நடவடிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். பொதுவாகவே மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்குமே அது ஒரு நீளமான கடற்கரை என்பதால் பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது விடுமுறை தினத்தை முன்னிட்டு அதிகமான பொதுமக்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக கிறிஸ்துமஸ் விடுமுறை, அதனைத் தொடர்ந்து அரையாண்டு விடுமுறை என பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்ப விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மெரினாவில் அதிகப்படியான பொதுமக்கள் குவிந்திருக்கிறார்கள். குடும்பமாக மெரினா கடற்கரைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக குழந்தைகள் மகிழ்வதற்காக அங்கே பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. விளையாட்டு பொருட்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீலக்குடி திட்டத்தின் கீழ் அங்கு பல்வேறு விளையாட்டு பொருட்கள் என்பது வைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக மெரினாவிற்கு வரக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கை என்பது கணிசமாக உயர்ந்திருக்கிறது. அதேவேளை விடுமுறை தினம் என்பதால் கூடுதலாக பொதுமக்கள் அதிக அளவில் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக கடலில் இறங்கக்கூடாது என, ஆழமான பகுதிகளில் செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு போலீசார் அறிவுரை வழங்கி வருகிறார்கள். கூடுதலாக பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே போலீசார் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடற்கரை ஒற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த மெரினா நண்பர்கள் படை அவர்களும் யாரேனும் கடலில் குளிக்கும் பொழுது தவறி விழுந்து விட்டாலோ இல்லது நீரில் அடித்து செல்லப்பட்டாலோ அவர்களை காப்பாற்றுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே விடுமுறை தினங்களில் காவலர்களுடைய போலீசாருடைய எண்ணிக்கை என்பது அதிக அளவில் இருக்கும். தற்பொழுது அரையாண்டு விடுமுறையை ஒட்டி அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பதும் போடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கடலில் இறங்கி குளிப்பவர்களிடம் தொடர்ச்சியாக போலீசார் எச்சரிக்கை விடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக விடுமுறை தினம் என்பதால் அதிக அளவில் பொதுமக்கள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதனால் அந்த கடற்கரை சாலை முழுவதுமே போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை சரி செய்யக்கூடிய அந்த பணிகளிலும் போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ராம்குமார், விடுமுறையை ஒட்டி சென்னை மெரினாவில் பொதுமக்களின் குதூகலம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜேஷ். கேமரா வீடியோ எடுக்கிறாரு.